இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களே, உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சி தேவன் நமக்கு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம். இந்த நிகழ்ச்சி மூலமாக தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளும்படியான கிருபைகளை தேவன் நமக்கு பாராட்டினார். இந்த நிகழ்ச்சி மூலமாக இந்த வாரம் முழுவதிலும் தேவனுடைய பிள்ளை அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு நாம் தியானிக்கும்படி தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் தேவனுடைய பிள்ளைங்கிற வார்த்தையிலிருந்து ஒரு காரியத்தை நாம் தியானிக்கலாம். அந்த யோவான் 1 அதிகாரம் 12வது வசனத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு என்னும் நாமத்து நிமித்தம் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற அதிகாரத்தை கொடுக்கிறார். இந்த உலகம் ஒருபோது நமக்கு யாராலும் நமக்கு ஒருவர் இன்னொருவருக்கு முழு அதிகாரத்தையும் சுதந்திரத்தையும் கொடுத்து விட முடியாது. எல்லாமே ஒரு அளவுதான், எல்லாமே ஒரு எல்லைக்குள் தான் இருக்கும். ஆனா எல்லையற்ற விதத்திலே நம்மை நேசிக்கிற தேவன், அவர் எல்லையற்ற அன்பினால் நம்மில் அன்பு கூறுகிற தேவன் நமக்கு முழு அதிகாரத்தையும் முழு சுதந்திரத்தையும் கொடுக்கிறார். அவருடைய இயேசுங்கிற நாமம்னாலே ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர், பாவத்தினின்று ரட்சிக்கிறவர், பாவத்தின் பரிகாரி, பாவத்திற்கான பலி என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அப்போ அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தினதுனாலே, அவருடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனாலே அந்த இரத்தத்தின் நிமித்தம் உண்டான அவ்வளோ நன்மைகள், அதுல அவர் எதையெல்லாம் தன்னுடைய சிலுவை மரணத்தினால் ஜெயித்தாரோ அத்தனை மீதும் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அவர் உயிர்த்தெழுந்த பின்பு, அவர் சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பின்பு தம்முடைய சீஷர்களிடத்திலே பேசும் பொழுது இப்படியாக சொல்லுகிறார், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த அதிகாரத்தோடு நீங்க புறப்பட்டு போங்க அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரத்தை தன்னுடைய சீஷரிடத்திலே பகிர்ந்து கொடுக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல ஒரு வசனம் நம்ம வாசிக்க முடியும். 10வது அதிகாரம் 19வது வசனத்திலே, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருனுடைய சகல வல்லமையும் மேற்கொள்ளவும் நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். சத்துருனுடைய சகல வல்லமை, பிசாசானவன் கொண்டு வருகிற எந்த ஒரு பிரச்சனை, எப்பேற்பட்ட பிரச்சனை, எப்பேற்பட்ட வியாதி, எல்லாவற்றையும் மேற்கொள்ள நான் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்படி ஒன்னும் தேவனுடைய அதிகாரம் நம்ம இடத்துல செயல்பட்ட மாதிரி தெரியலையே அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்கல்ல? நம்ம அப்படிதான் யோசிக்கிறோம். அப்படி நிலைமையில தான் இருக்கிறோம். ஏன்னா உலகம் முழுசும் தீமையா இருக்கிறது. சாத்தான் எவ்வளவோ விதத்துல தீமை செய்து கொண்டு இருக்கிறான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. அவன் திருடன், அவன் நம்முடைய சுகத்தை திருட வருகிறான், நம்முடைய ஆரோக்கியத்தை திருட வருகிறான், நம்முடைய சந்தோஷத்தை திருட வருகிறான், நம்முடைய ஜீவனை திருட வருகிறான், நம்முடைய நம்பிக்கை திருட வருகிறான், நம்முடைய விசுவாசத்தை திருட வருகிறான். என்னென்ன நன்மைகள் உண்டோ நன்மையை திருடுகிற திருடனாகவே அவன் காணப்படுகிறான். ஆனால் தேவன் நல்லவர், அவர் என்றென்றைக்கும் நமக்கு நன்மையே செய்கிறவர், நன்மையே தருகிறவர், அவரிடத்துல தீமை இல்லை. ஒரு தேவன் கர்த்தர் நல்லவர் அப்படிங்கிற சத்தியத்தை சந்தேகப்படுற அளவுக்கு நம்மை வஞ்சித்து விடுவதற்கு அவன் ரெடியா நின்று கொண்டிருக்கிறான். தேவன் நல்லவர்னு சொன்னா ஏன் இப்படி எல்லாம் நடக்கணும்? நான் கர்த்தர் நல்லவர்னு சொன்னனே, இந்த காரியத்துல எனக்கு எப்படியாயிலும் ஒரு ஜெயம் வந்துரும், ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன், எப்படியாயிலும் அவங்க பிழைச்சிருவாங்க நினைச்சேனே, ஆனா நடக்கலையே. இழப்புகள், ஏமாற்றங்கள் இதெல்லாம் கொடுத்து கர்த்தர் நல்லவர் தானா யோசித்துக்கோ அப்படின்னு சந்தேகத்தை உருவாக்குற அளவுக்கு அவன் தீமையை செய்து கொண்டு இருக்கிறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு சொல்கிற, தேவனுடைய பிள்ளையானால் உனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஏன் நம்ம தேவனுடைய பிள்ளைங்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியாத அளவுக்கு நம்ம இன்னும் அவருடைய நிறைவான வளர்ச்சிக்குள்ள வளரல, நம்ம இன்னும் வளர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மை குறித்து எதிர்பார்க்கிறார். சில நேரம் நமக்கு கோபமா வரும், சில நேரம் நம்ம சரியில்லையோ, நம்ம சரியா வாழலையோ, நம்ம சரியா ஜெபிக்கலையோ என்று சொல்லி நம்ம மேல சில குற்ற உணர்ச்சிகளை கொண்டு வருவான். சில நேரத்துல தேவனியா இப்படி செஞ்சாரு, தேவன் நல்லவர்னா ஏன் இப்படி நடக்கணும், தேவனியா இதை அனுமதிச்சாரு இப்படி சொல்லி தேவனை குற்றப்படுத்துகிற மாதிரி குற்ற மனசாட்சியை கொண்டு வருவான். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே
நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும் பொழுது அவர் குற்ற நிவாரண பலியாக நம்முடைய குற்ற மனசாட்சியை கூட அவர் சுமந்து தீர்த்திருக்கிறார். ஆகவே தேவனை குற்றப்படுத்த வேண்டிய அவசியமும் இல்லை, நம்மை நாமே குற்றப்படுத்தி கொள்ள வேண்டிய அவசியமும் இல்லை. இந்த இடத்துல நாம் செய்ய வேண்டியதெல்லாம், இன்னும் அடுத்த காரியத்துக்கு நான் எப்படி தேவனை விசுவாசிக்கிறது, எப்படி நம்பி சொல்றது கர்த்தர் நல்லவர்னு, தீமை சம்பவிக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பயந்து பின்வாங்கி போக வேண்டிய அவசியமும் இல்லை. கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், அதை நாம் மேற்கொள்ள முடியும். நம்ம தேவனுடைய சமூகத்துல போயிட்டு, ஆண்டவரே உங்க பிரசன்னத்துல நான் வந்து நிக்கிறேன்ப்பா, உங்க சமூகத்துல நான் வந்து நிக்கிறேன். ஒருவேளை ஆண்டவரை நம்ம மனசுல அப்படி கேள்வி கேட்கணும் போல தோணும், நம்ம மனசுல நிறைய கேள்வி ஆண்டவரை கேட்டுறணும்னு தோணும். ஆனா கேள்வி கேட்க கூடாதே அப்படிங்கிறதுக்காக அமைதியா இருப்போம்ல, அந்த சிந்தனை கூட அவருக்கு தெரிஞ்சிடும். நம்ம கேள்வி கேட்கறதும் ஒண்ணுதான், கேட்கலாம நம்முடைய இருதயத்துக்குள்ள தோன்றுகிற கேள்வியும் ஒண்ணுதான். வாயில சொல் பிரவாதத்திற்கு முன்னதாகவே நினைவுகளை கூட அவர் அறிந்து கொள்ளுகிற தேவன். அப்போ அவர்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறது அவருடைய சமூகத்துல போய் நின்று கேட்டுறணும். எனக்கு தெரியல ஆண்டவரே, ஏன் இப்படி சம்பவிக்குது எனக்கு தெரியல ஆண்டவரே, மனசை திறந்து உள்ளத்தை திறந்து உண்மையோட சமூகத்துல நான் உடைச்சு கேட்டுறேன். ஆனா அடுத்த செகண்ட் ஆண்டோட சமூகத்துல அப்படியே உடைச்சு ஊத்திட்டு அமைதலா இருந்து ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், தம்முடைய பிள்ளையோடு பேச விரும்புகிற தேவன், உறவாட விரும்புகிற தேவன், உறவை வளர்க்க விரும்புகிற தேவன், அவர் என்ன பேசுகிற இந்த காரியத்தை குறித்து, இந்த இழப்பை குறித்து, இந்த மரணத்தை குறித்து, இந்த ஏமாற்றத்தை குறித்து தேவன் என்ன பேசுகிறார் என்று சொல்லி அப்படி சமூகத்தில் அமைதலோடு காத்திருக்கும் பொழுது அமர்ந்த மெல்லிய சத்தத்துல கர்த்தர் உங்களோடு கூட பேசுவார். அவர் நம்ம பேசுவார். அந்த பேசி அவர் கொடுக்கிற அந்த தைரியத்துல நாம் நாம் ஒரு புத்துணர்ச்சியை பெற்றுக்கொண்டு அடுத்து சாத்தானை, திருடனே நீ திருடி என்னுடைய சமாதானத்தை நீ திருட முடியாது, நான் கர்த்தருக்குள்ள, நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் கர்த்தருக்குள்ள நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த எனக்குள்ள அவர் கொடுத்த அதிகாரம் இருக்கிறது, இயேசுவின் நாமத்தினால் உன்னை மேற்கொள்ளுகிறேன் என்று சொல்லி அவனை விரட்டி அடித்து விட்டோமானால் அடுத்த கட்ட வளர்ச்சிக்குள்ளாக தேவன் நம்மை கொண்டு செல்வார். அப்படி இல்லாத பட்சத்துல நம்முடைய குற்ற மனசாட்சி, தேவனை பற்றி நமக்கு எழும்புகிற குற்ற உணர்வுகள், இதெல்லாத்தையும் ஒரு காரணமா காட்டி பிசாசு மேலும் 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 நம்மை அடிமைப்படுத்தி நம்ம இருந்த லெவலை விட கீழே இறக்கி விட்டுருவான். தேவனுடைய பிள்ளைகளே, ஒருபோதும் நம்ம அந்த நிலைமைக்கு நம்ம இடம் கொடுக்காதபடி, ஒருபோதும் சாத்தானுக்கு நம்ம இடம் கொடுக்காதபடி, அவனுடைய வல்லமை அனைத்தையும் கர்த்தர் சிலுவையிலே உரிந்து போட்டு இருக்கிறார் என்கிற அசைக்க முடியாத விசுவாசத்தோட தேவன் மேல் இருக்கிற கர்த்தர் நல்லவர்ங்கிற சத்தியத்தின் மேல் உள்ள ஆழமான அன்போட கூட பிசாசே நீ என்னிடத்துல நெருங்க முடியாது, உன்னை ஜெயிக்கிறேன், மேற்கொள்ளுகிறேன் இயேசுவின் நாமத்தினால என்று சொல்லும் பொழுது அவன் அந்த இடத்தை விட்டு அகன்று போவான். நாம் கர்த்தருக்குள்ள உள்ள உறவில இன்னும் நாம் மேலும் மேலும் வளர முடியும், இணைய முடியும். காரியங்களை குறித்து கர்த்தர் வெளிப்படுத்துவார், நடந்த சம்பவங்களை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். அவர் பேசாத காரியங்களை வெளிப்படுத்தாவிட்டாலும் கர்த்தர் நன்மைக்கென்றே காரியங்களை செய்கிறார் என்கிற ஒரு சமாதானம் நம்முடைய இருதயத்தை நிரப்பும். ஆகவே இந்த நாளிலே நாம் தேவ பிள்ளை, நான் தேவ பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை என்கிற அந்த உறவில நின்று கொண்டு, அந்த ஸ்தானத்துல நின்று கொண்டு, இந்த உலகத்தை பாருங்க, இந்த உலகத்துல ஏரோப்ளேன்ல இருந்து பாக்குறவங்களுக்கு எறும்பு தெரிய போறது இல்ல, ஏரோப்ளேன்ல இருந்து பார்க்கும்போது மலைகள் கூட குட்டி குட்டியா சின்ன புள்ளி போல தெரியும். அப்படி தேவனோடு கூட நம்ம இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய பாக்கியமான வாழ்க்கை, இந்த வாழ்க்கை, இந்த சரீரத்துல நம்ம வாழும் போதே தேவனோடு கூடயும் வாழ்கிறோம். எப்படி பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டே சூரியனையும் சுற்றி வருகிறதோ அது போல இந்த சரீரத்துல நாம் வாழ்ந்து கொண்டே தேவனோடு வாழ்கிறோம். ஆகவே தேவனுடைய அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி துக்கங்களை நாம் மேற்கொள்ள முடியும், வஞ்சனைகளை நாம் மேற்கொள்ள முடியும், எல்லா கவலைகளையும் நாம் மேற்கொள்ள முடியும், பயத்தை மேற்கொள்ள முடியும், சாத்தானை மேற்கொள்ள முடியும். தொடர்ந்து வருகிற நிகழ்ச்சியில் கூட நம் தேவனுடைய பிள்ளைகளானால் இன்னும் நமக்கு என்னென்ன ஸ்லாக்கியங்கள் உண்டு என்பதை நாம் பேசலாம். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகளா இருக்கிற பட்சத்துல, நாங்கள் உங்க பிள்ளைன்னா ஆண்டவரே, நாங்க உங்க பிள்ளைகள்னா நீங்க எங்களுக்கு எவ்வளோ சுதந்திரங்களையும் எவ்வளோ அதிகாரத்தையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே எங்களுக்கு காட்டி தர்றீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்க இப்பொழுதும் எங்களை குறித்த அறிவை நாங்க அறிந்து கொண்டவர்களாக உங்க பிள்ளைங்கிற இடத்துல நின்று எல்லா காரியங்களையும் பார்க்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த உலகத்துல நெருங்கி நிற்கிற துக்ககரமான
ஆண்டவரே ஆபத்தான சூழ்நிலைகள் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுடைய பிள்ளைங்கிற உறவுல நின்று எல்லாவற்றையும் பார்த்து ஆண்டவரே ஜெயித்து கொள்ளத்தக்கதாக நீர் எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சாத்தான் கொண்டு வருகிற பயங்கள், கலக்கங்கள் எல்லாவற்றையும் ஜெயிக்கிறதுக்கு நீங்க அதிகாரம் கொடுத்திருக்கீங்கப்பா. உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. இன்னும் அதிகமா இமை பற்றி அறிந்து கொள்ளும்படி அதிகமா உங்க பிரசன்னத்துல காத்திருக்கிற கிருபைகளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. ஒவ்வொருவருடைய மனதிலும் ஒரு ஆறுதலும் சமாதானமும் அமைதலும் இயேசுவின் நாமத்தினாலே உண்டாவதாக என்று ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. சுகமில்லாம ஆண்டவரே போராடி கொண்டு இருக்கிறவங்களை, ஆண்டவரே ஆரோக்கியத்திற்காக போராடி கொண்டு இருக்கிறவங்களை, ஜீவனுக்காக போராடி கொண்டு இருக்கிறவங்களை கர்த்தர் சந்தித்து அவர்களுக்கு சுகம் அளிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. சுகத்தோடு இருக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய பாதத்திலே நன்றிகளை செலுத்தட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் மக்கள் எடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை மகிமை